எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு டியூஸ்டே vlog தாங்க. காலையிலே 4:30க்குலாம் நம்ம டே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கார்த்திகை மாசம் வந்து ரொம்பவே விசேஷமா இருக்கும். கோயில்களும் சரி, நம்ம வீட்லயும் சரி, காலையில எந்திச்சு இந்த மாதிரி விளக்கேத்துறது ரொம்பவே நல்லது. நமக்கும் நம்ம குடும்பத்துக்கும் இந்த மாதிரிலாம் நம்ம செய்யறதால ரொம்பவே நிறைய நல்ல பலன்கள் நிறைய இருக்குன்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சாலும் அதை வந்து செய்ய முடியாத நிலைமையில தான் நிறைய பேர் இப்போதே இருக்கிற சூழ்நிலை இருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு காலத்துல நானுமே இருந்தேங்க. ஆனா நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, இந்த மாதிரி எல்லாம் செஞ்சா ரொம்ப நல்லது வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா? ஆனா அது ஒரு வயசு. அப்போல்லாம் நமக்கு வந்து தோணாது இந்த மாதிரி எல்லாம் செய்யணும்னு சொல்லி. யார் எத்தனை பேர் என்ன சொன்னாலும் வந்து நமக்குன்னு தோணா மட்டும்தான் நம்ம எந்த விஷயத்தையும் செய்ய முடியும். ஆமாவா இல்லையா? நீங்க சொல்லுங்க. சொல்றேன்னா, இந்த மாதிரி காலையில சீக்கிரம் எழுந்திரிச்சிட்டு வாசல்ல பெருக்கிட்டு கோலம் போட்டு விளக்கெல்லாம் ஏத்தணும் அப்படின்னு சொல்லி எங்க மாமியார் நிறைய முறை சொல்லியிருக்காங்க. நிறைய வருஷமாவும் சொல்லியிருக்காங்க. ஆனா நான் இப்பதான் இதெல்லாம் வந்து செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கேன். ஆனா வருஷம் ஃபுல்லா வந்து வாசல்ல விளக்கேத்த மாட்டேன். இந்த கார்த்திகை மார்கழி மாசத்துல மட்டும் விளக்கேத்திட்டு வந்துட்டு இருப்பேன். இப்ப வந்து நம்ம காலையிலேயே சீக்கிரமா எழுந்திரிச்சிட்டு குளிச்சுட்டு இந்த வேலை செய்யறதால இது வந்து இன்னுமே கொஞ்சம் வித்தியாசமா நமக்கு தெரியுது. அந்த நாளும் வந்து ரொம்பவே சுறுசுறுப்பாவும் போயிட்டு இருக்கு. இப்போ எனக்கு இது செய்யும் போது எந்தவித கஷ்டமுமே தெரியல. ஏன்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு விஷயத்துக்காக வந்து ஒரு செயல் வந்து நம்மளே மாத்திட்டு நம்ம செய்யும் போது அது வந்து நல்ல விஷயம்னும் போது சந்தோஷமா இருக்கும். அது ஒரு காரணம். அது மட்டும் இல்ல, நான் வந்து பிரம்ம முகூர்த்த பூஜை செஞ்சிருந்தேன் ஒரு 48 நாட்கள். நான் செஞ்சதுல இருந்து எனக்கு இப்போ வரைக்குமே நான் வந்து ஒரு வருஷம் முன்னாடி செஞ்சிருந்தேன். என்னோட வீட்டுல பாத்தீங்கன்னா தெரியும். அப்ப நான் செய்யும்போது அப்ப ரொம்பவே கஷ்டப்பட்டேன். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா எனக்கு அப்பத்துல இருந்து இப்போ வரைக்குமே அந்த பிரம்ம முகூர்த்த பூஜை அந்த நேரத்துல எழுந்திரிச்சு இல்லையா, அந்த நேரத்துக்கு கரெக்டா முழிப்பு வரும். அந்த மாதிரிதான் வந்து இப்பவுமே தொடர்ந்து வந்துட்டே இருக்கு.